வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 29ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஜனவரி 28ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். சி நாராயணசாமி நாயுடு விருது முருகவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அமீர் அம்சா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, அண்ணா பதக்கம் வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் வெற்றிவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சிறந்த காவல் நிலையம் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்டு வாங்கினது மதுரை மாநகர காவல் நிலையம். அடுத்த கேள்வி, இந்த ரிப்பப்ளிக் டே பெரைட்ல வந்து சிறந்த அணிவகுப்பு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா விளையாட்டுத்துறைக்கு. அடுத்த கேள்வி, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் உத்தரகாண்ட். அடுத்த கேள்வி, சம்மன் சஞ்சீவனி செயலியை உருவாக்கிய மாநிலம் ஹரியானா. அடுத்த கேள்வி, ரிப்பப்ளிக் டே உடைய தீம் என்ன அப்படின்னா ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ். இந்தியன்ஸ் அம்பாசிடர் டு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் வந்து ஜிதேந்திர பால் சிங். அடுத்த கேள்வி, பெலாரஸ் நாட்டுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் லுகாஷென்கோ. அடுத்த கேள்வி, ஐசிசி மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 யாரு அப்படின்னா நமக்கு பும்ரா. அடுத்த கேள்வி, ஆஸ்திரேலியன் ஓபன் டைட்டில் 2025 ஜெயிச்சது வந்து ஜானிக் சின்னர். நேஷனல் ஜியோகிராபிக் டே புவியியல் தினம் 27, சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் கிளீன் எனர்ஜி டே ஜனவரி 26. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். ஜனவரி 29 முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஓகேவா? தேசிய செய்திகள் முதல்ல எடுத்த உடனே, அதாவது மனுஷனுக்கு வந்து கண்ணு 2, காது 2, கை 2, காலு 2, அதே மாதிரி வந்து காத்து வாக்குல 2 காதல்ல விஜய் சேதுபதிக்கு வந்து ஹீரோயின் 2. இந்த மாதிரி வந்து எல்லா 2 இருக்கும்போது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஏன் 2 தலைநகரம் இருக்கக்கூடாது? இப்போ தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டா சென்னை அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டா டெல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது மாநிலங்களுக்கு 2 தலைநகரங்கள் 2 கேபிட்டல் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது. சோ இப்ப இன்னொரு மாநிலத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2வதா கேபிட்டல் ஒண்ணு உருவாக்க போறாங்க. சோ அதை பார்த்துட்டு வேற என்னென்ன மாநிலங்களுக்கு எல்லாம் 2 கேபிட்டல் இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். திப்ருகார் திப்ருகார் இஸ் செட் டு பிகம் த செகண்ட் கேபிட்டல் ஆஃப் விச் ஸ்டேட்? திப்ருகர் எந்த மாநிலத்தின் 2வது தலைநகரமாக மாற உள்ளது அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? சோ அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய தலைநகரம் இப்போதைக்கு என்ன இருக்கு, அதாவது அஸ்ஸாமுடைய கேபிட்டல் வந்து டிஸ்பூர். ஓகேவா? சோ அஸ்ஸாமுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா டிஸ்பூர் அப்படிங்கிறது அஸ்ஸாமுடைய தலைநகரம். இப்ப 2வது தலைநகரமா இந்த டிப்ருகரை உருவாக்க போறதாட்டு அந்த மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கக்கூடிய ஹிமாந்த பிஸ்வ சர்மா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகேவா? எல்லா இந்த குடியரசு தினத்துக்குலாம் ஏதாவது அறிவிப்பு கொடுப்பாங்கல்ல, அப்படி ஒரு அறிவிப்பு இது. சோ இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி சார் சில மாநிலங்களுக்கு வந்து 2 தலைநகரங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே என்னலாம் அப்படின்னு கேட்டுங்க அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல் மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு. ஓகேவா? அதனுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்னன்னு சொல்லுவோம், மும்பை அப்படின்னு சொல்லுவோம். மும்பை தான் வந்து மகாராஷ்டிராவுடைய தலைநகரம். மும்பை தான் தலைநகரம். அதுக்கு இன்னொரு தலைநகரமும் இருக்கு. என்ன அப்படின்னா நாக்பூர். ஓகேவா? சோ மும்பையுடைய அதாவது மகாராஷ்டிராவுடைய இன்னொரு தலைநகரம் என்ன அப்படின்னா நாக்பூர். அதாவது இத வந்து இப்போ எதுக்கு 2 தலைநகரம் வச்சிருப்பாங்க அப்படின்னா, சில ஊர்கள்ல இப்போ வந்து பனி பிரதேசங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வின்டர் கேபிட்டல் ஒண்ணு, சம்மர் கேபிட்டல் ஒண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதாவது வந்து குளிர்காலத்துக்கு ஒரு தலைநகரம், அதே மாதிரி வெயில் காலத்துக்கு ஒரு தலைநகரம். ஏன்னா குளிர்காலத்துல வந்து அந்த இடத்துக்கு மாறிடுவாங்க, இந்த நேரத்துக்கு அங்க மாறிடுவாங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 2 தலைநகரம் காரணம் வந்து செக்ரட்டரியேட் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து அவங்களுடைய முக்கியமான கோர்ட் எல்லாம் இருக்கும். ஜுடிஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்ப மகாராஷ்டிரா தாண்டி வேற என்னென்ன மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேபிட்டல் தெரியும் ஷிம்லா அப்படிங்கிறது. ஷிம்லா மட்டும் இல்ல மக்களே, தரம்சாலா இருக்குல்ல, சோ தரம்சாலா வந்து அதோடைய கேபிட்டல். இது வந்து சம்மர் கேபிட்டல், வின்டர் கேபிட்டல் 2 கேபிட்டல். ஓகேவா? ஷிம்லாவும் தலைநகரம் தான், தரம்சாலாவும் தலைநகரம் தான். அதுக்கடுத்து உத்தரகாண்ட் பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டுடைய கேபிட்டல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெஹ்ராடூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெஹ்ராடூன் அப்படிங்கிறது. சோ டெஹ்ராடூன் மாதிரி வந்து கேரிசைன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சோ கேரிசைன் அப்படிங்கிற இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உத்தரகாண்டுடைய தலைநகரம் தான். இந்த மாதிரி வந்து 2 தலைநகரங்கள் உள்ள மாநிலங்கள் இதெல்லாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம உத்தரப்பிரதேஷ் யூபி எடுத்துட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து லக்னோ.
அதே மாதிரி ஆனா அங்க கோர்ட், அதாவது அங்க ஜுடிஷியல் கேபிட்டல், ஓகேவா, அதாவது நீதித்துறை தலைநகரம்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க அப்படின்னா பிரயாக்ராஜ். ஏன்னா நமக்கு தெரியும் அலகாபாத்ல தான் வந்து அங்க பெரிய ஹைகோர்ட் இருக்கு. ஓகே, பிரயாக்ராஜ்ல, ஓகேவா. சோ அலகாபாத் தான் பிரயாக்ராஜ்னு மாத்திட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கக்கூடிய இடங்கள் இதுதான். நம்ம டிப்ருகர் அப்படிங்கிற இடம் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்திருப்போம். இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், இந்தியாவுடைய மிக நீளமான ரயில், அதாவது லாங்கஸ்ட் ஜேர்னி ட்ரெயின், அதாவது இந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் அந்த ட்ரெயின்லயே தான். அதாவது அதாவது விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னேன். கன்னியாகுமரியில இருந்து திப்ருகார் வரைக்கும் போவோம். அப்போ கன்னியாகுமரியில இருந்து அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய திப்ருகார் போகக்கூடிய ட்ரெயின் தான் விவேக் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் தான் பாத்தீங்க அப்படின்னா உள்ளதுலே வந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின் விவேக் எக்ஸ்பிரஸ். அதையும் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். ஓகேவா. இப்ப அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடு பார்க்க அழகா இருக்குல்ல. சோ பார்க்கவே அழகா இருக்கு. இந்த நாட்டுல வந்து ஒரு சிறப்பு, இந்த என்ன நாடு அப்படிங்கிற பார்க்க முடியும். இந்த நாட்டுல வந்து என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நமக்கு மலேரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மக்களே. எந்த நாடு அப்படிங்கறத பார்த்துடலாம். சோ விச் கண்ட்ரி இஸ் டிக்ளேர்ட் அஸ் மலேரியா ஃப்ரீ பை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்? உலக சுகாதார நிறுவனத்தால் மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன நாடு அப்படின்னா ஜார்ஜியா. சோ நமக்கு சமீபத்துல பார்த்தோம், நமக்கு வந்து இப்ப ஜார்ஜியால வந்து என்ன அப்படின்னா கிடையாது, அதாவது மலேரியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் ஈஜிப்ட், எகிப்து நாட்டிலையும் வந்து மலேரியா அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறத சொன்னாங்க. அதே மாதிரி காபோ வெர்டே அப்படிங்கிற ஒரு நாடு, ஓகேவா, காபோ வெர்டே, காபோ வெர்டே அப்படிங்கிற நாட்டிலையும் மலேரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு. இந்த மாதிரி வேற நிறைய நாடுகளும் இருக்கு. அசர்பைஜான், தஜிகிஸ்தான், இந்த மாதிரி வேற 2-3 நாடுகளும் இருக்காங்க. ஓகேவா. சமீபத்துல பார்த்தது ஜார்ஜியா, எகிப்து, காபோ வெர்டே. இங்க 3 நாட்டிலையும் வந்து மலேரியா இல்ல, மலேரியா இல்லாத நாடு அப்படின்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வேர்ல்ட் ஹெல்த், உலக சுகாதார நிறுவனம்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி தெரியும், அதை அடிக்கடி பாக்குறோம். பட் இதெல்லாம் உங்க 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 அப்படியே ஏறணும். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லுது. 7 ஏப்ரல் 1948ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து உலக சுகாதார நிறுவனம். சோ இதனுடைய தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்குதா நமக்கு தலைநகர், இதனுடைய தலைமையகம். இதனுடைய ஹெட் யாரு அப்படின்னா டெட்ரோஸ் அதனம் அப்படிங்கிற ஒருத்தர். அதானி இல்ல, அதனம் அப்படிங்கிறவர். ஓகேவா. ஜார்ஜியா அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜியாவுடைய தலைநகரம் வந்து பிலிசி. டீயை வந்து கேபிட்டலா டீயை வந்து சைலண்டா எடுத்துக்கோங்க. பிலிசி அப்படிங்கிறது. சோ இதனுடைய கரன்சியே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லாரி. ஓகேவா. இதனுடைய நாணயத்தை லாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்துல இந்த நாட்டினுடைய அதிபராட்டு மிக்கேல், அதாவது மிக்கேல் கவேலா ஷிவ்லி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து இந்த நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேவா. சோ மைக்கேல், மைக்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல மிக்கேல். ஓகேவா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய தலைநகரம் கரன்சி இது. ஓகேவா. கிளியரா. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன மக்களே, வந்து பங்களாதேஷ்க்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஃபண்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யுஎஸ்ஏஐடி ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா. சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஏதோ ஒரு பெரிய ஒரு கண்காட்சி மாதிரி இருக்கு. என்ன கண்காட்சி, எங்க நடைபெறுது அப்படிங்கறத பாத்துடலாம். ஓகேவா. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பாஷ்மினா ஃபெஸ்டிவல்? முதல் சர்வதேச பஷ்மினா திருவிழா எங்க நடை? பாஷ்மினானா ஒண்ணும் இல்லை, என்ன அப்படின்னா இந்த செம்மறி ஆடு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த ஆட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உள்ள வச்சு அந்த பாஷ்மினா, அதான் பாஷ்மினான்னு சொல்லுவாங்க. பாஷ்மினா கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இந்த ஷால்வை, பெட்ஷீட்டு, கம்பிளி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வாங்க. சோ அதற்கான ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல். ஓகேவா. அது வந்து நம்ம எங்க நடைபெற்ற அப்படின்னா நேபாளுடைய தலைநகரமான காட்மண்டுல நடைபெற்றது. நேபாளுடைய தலைநகரமான காட்மண்டு. ஓகேவா. காட்மண்டு உடைய பாஷ்மினா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா. அதை நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சோ இப்ப அதற்கான ஒரு சர்வதேச திருவிழா அப்படிங்கிறது காட்மண்டுல நடைபெற்றது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு தான். இவருடைய பெயர் என்ன அப்படின்னா மோகன். ஓகேவா. சோ மோகன் லைஃப் இல்ல அந்த மாதிரிதான். சோ இந்த மோகன் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐஎஸ்ஆர்ஓ உடைய மோகன். ஓகேவா. சோ ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the director of ISRO's liquid propulsion system center? இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நமக்கு மோகன் அப்படிங்கிறதா சரியான விடை. நம்ம பார்த்தோம் சமீபத்துல தான் ஐஎஸ்ஆர்ஓக்கு புதிய தலைவரா வி நாராயணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இஸ்ரோவுடைய 11வது சேர்மன், 11th சேர்மன் ஆஃப் இஸ்ரோ யாரு அப்படின்னா வி நாராயணன். இஸ்ரோ அப்படிங்கிறது
இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இல்ல ஹரிமன் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, இவரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆப்பிள் மேன் ஆஃப் இந்தியா, ஆப்பிள் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன் இப்ப ஏன் சார் சம்பந்தமே இல்லாம ஆப்பிள் மேனை பத்தி இப்ப பேசுறீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஏன் இப்ப சமீபத்துல செய்திகள்ல வந்திருக்காரு அப்படின்னா, இவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்னேன், பத்மஸ்ரீ நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, பத்மபூஷன் விபூஷன் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல உங்களுக்கு உங்களுக்கு அப்படி போட்டா உங்களுக்கு மறந்துடும். ஓகேவா? சோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அப்பப்போ சொல்றேன். ஓகேவா? ஏன் நமக்கும் தெரியல, இப்ப நம்மளும் ஸ்டூடெண்டா இருந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அப்படிதான் வந்திருக்கோம். ஏன் நமக்கே வந்து ஒரு விஷயம் மொத்தமா டம்ப் பண்ணி படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். அதே இது டெய்லி ஒவ்வொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதனால நான் எப்படி படிப்பேனோ அந்த மாதிரி நான் உங்களுக்கும் நான் சொல்றேன். அதனால மொத்தமா போட்டு திணிக்கல. சோ பத்மஸ்ரீ பட்டம் வென்றிருக்கார் ஆப்பிள் மேன் ஆஃப் இந்தியா. எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஏன் இவர் ஆப்பிள் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா HRMN99 அப்படிங்கிற ஒரு ஆப்பிள் வெரைட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு மக்களே. இது வந்து ஒரு ஆப்பிள் வெரைட்டி, ஒரு ஆப்பிள் வகை. ஓகேவா? இந்த ஆப்பிள் வகை பாத்தீங்க அப்படின்னா எல்லா கண்டிஷன்லயும் வந்து இந்த ஆப்பிள் விளையும். ஓகேவா? இந்த ஆப்பிளுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கு, சில கண்டிஷன்ல தான் வந்து சில கிளைமேட்ல தான் அது வரும். சோ எல்லா கண்டிஷன்லயும் இது தாங்குற மாதிரியான ஒரு ஆப்பிள் வந்து இது பண்ணிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. அதனாலதான் இவர் ஆப்பிள் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஹரிமன் சர்மா கண்டுபிடிச்ச ஆப்பிள் வெரைட்டியுடைய பெயர் HRMN99, பத்மஸ்ரீ பட்டம் வென்றார். இந்த மஞ்சித் மற்றும் தில்வார் கான் யார் அப்படின்னா, ஒரு வெறும் மஞ்சித் இல்ல மக்களே, மேஜர் மஞ்சித். ஓகேவா? சோ மேஜர் முகுந்த் மாதிரி இது மேஜர் மஞ்சித். அதே மாதிரி இது வந்து நாயக் தில்வார் கான், மேஜர் நாயக்லாம் ஆர்மில உள்ள பட்டங்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கீர்த்தி சக்ரா விருது, கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ நமக்கு வந்து அங்கேயும் நிறைய விருது கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இங்க தமிழ்நாட்டுல நிறைய விருது மாதிரி அங்கேயும் வந்து கேலண்ட்ரி மெடல்ஸ் அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 93 கொடுத்திருக்காங்க. அதுல வந்து கீர்த்தி சக்ரா 2 விருது கொடுத்திருக்காங்க. அது மேஜர் மஞ்சித் அவர்களுக்கும் நாயக் தில்வார் கான் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இந்த மெடல் யார் கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. வேற நிறைய இது கொடுப்பாங்க, சேனா மெடல்ஸ் அது நிறைய நிறைய இருக்கிறதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். இந்த கீர்த்தி சக்ரா 2 பேருக்கு தான் கொடுத்திருந்தாங்க. ஒண்ணு மஞ்சித்துக்கும், மேஜர் மஞ்சித் சார் அவர்களுக்கும், நாயக் தில்வார் கான் அவர்களுக்கும். ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல வந்து இஸ்ரோ வந்து ஒரு புது லான்ச் பண்ண போறாங்க. கரெக்டா இன்னைக்கு 6:23, ஆமா 6:23க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ ஓகே, இப்போ என்ன அப்படின்னா விச் ராக்கெட் இஸ் செட் டு லான்ச் இஸ்ரோவுடைய 100th மிஷன். அதாவது 100th மிஷன் எங்க இருந்து அப்படின்னா இஸ்ரோவுடைய 100th இல்ல, ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணக்கூடிய 100வது விண்கலம் எது அப்படின்னா அந்த விண்கலம் வந்து என்ன அப்படின்னா NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட். ஓகேவா? NVS-02 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு நேவிகேஷன் சேட்டலைட். நேவிகேஷன் தான் இப்ப நமக்கு வந்து இந்த மேப், அதாவது இந்த லொகேஷன் மேப் இதெல்லாம் இருக்குல்ல, இதை நேவிகேஷன் சொல்லுவோம். அந்த சேட்டலைட், அதாவது லான்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட் உடைய பெயர் வந்து NVS-02 சேட்டலைட். எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய அந்த நேவிகேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ எந்த ராக்கெட்டை வச்சு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா GSLV F-15. ஓகேவா? ஸ்ரீஹரிகோட்டால இருந்து 100வது லான்ச். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்ரீஹரிகோட்டால 3வது லான்ச் பேட் வந்து புதுசா கட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ இது வந்து 2வது லான்ச் பேட்ல இருந்து இதை லான்ச் பண்ண போறாங்க. GSLV F-15ல இருந்து NVS-02 சேட்டலைட் ஜனவரி 29ஆம் தேதி காலையில 6:23க்கு. சோ இப்போதைக்கு லான்ச் பண்ணல, இன்னும் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சப்போஸ் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா சொல்றேன், இந்த டேட் மட்டும் மாறும். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சைனாக்காரன் திடீர்னு ஏதாவது ஒண்ணு கொண்டு வரான், அது அப்படியே வந்து அப்படியே பயங்கர ஃபேமஸ் ஆயிருது. ஓகேவா? அதாவது அடிடாஸ்னு ஒண்ணு வந்தாலும் அபிபாஸ்ங்கிறது ஃபேமஸ் ஆயிருது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகமா மாறிட்டு வரும். செயற்கை நுண்ணறிவு இன்னும் பெரிய அளவுக்கு தாக்கங்கள் ஏற்படுத்தல. இந்த செயற்கை நுண்ணறிவுல நம்ம நிறைய பார்த்தோம். முக்கியமா வந்து சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த சாட் ஜிபிடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லும். ஓகேவா? எல்லாத்தையுமே சொல்லும் அப்படின்னா சும்மா போய் போட்டு பாருங்க. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எதுன்னு போட்டு பாருங்க. நான் போட்டு பார்த்திருக்கேன். அது வந்து ரொம்ப பழசு வரும், இல்லைன்னா வந்து சம்பந்தமே இல்லாம வரும். மற்றபடி வேற நிறைய டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். இல்ல இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணா அதுவே லெட்டர் டைப் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுது சாட் ஜிபிடி அப்படிங்கிறது. சாட் ஜிபிடியை மிஞ்சுற அளவுக்கு சைனால உள்ள ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ரொம்ப குறைந்த செலவுல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டீப் சீக் அப்படிங்கிற ஒரு AI. சோ ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ வந்து சாட் ஜிபிடி மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிட்டு இதுதான் இப்போ
ஆப்பிள் ஆப்பிளோட ஐ ஸ்டோர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டாப் டவுன்லோட்ஸ்ல இருக்கு. அப்ப டீப் சீக் அப்படிங்கிற இந்த ஏஐ வந்து எந்த நாடு உருவாக்கியது அப்படின்னா சைனாக்காரன். மேட் இன் சைனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி கிரியேட் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபேமஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம இந்தியாவும் அப்பப்போ ஏதாவது பண்றாங்க, பட் இந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. கூடிய சீக்கிரத்துல நம்மளும் ரீச் ஆகும் அப்படிங்கறத நம்புவோம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹாக்கி போட்டி, அதாவது முதல் முறையா வந்து ஒரு ஹாக்கி போட்டி, விமென்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேவா? பெண்கள் ஹாக்கி இந்தியா லீக் அப்படிங்கிற போட்டி போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா ராஞ்சில. ஓகே, ராஞ்சி அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல. இது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா வந்து ஹாக்கி அப்படின்னாலே ஹாக்கிக்கு ஃபேமஸ் ஒடிசா தான். அவங்க வந்து இந்தியன் டீமுக்கே அவ்வளவு ஸ்பான்சர் பண்றாங்க. இது ஒடிசானா ஒடிசா, அதாவது இது வந்து கிளப் மேட்ச் மாதிரி தான், ஐபிஎல் மாதிரி தான். ஒடிசா வாரியர்ஸ் அப்படிங்கிற டீம். ஓகேவா? சோ நம்ம ஒடிசா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹாக்கிக்கு நிறைய பண்றாங்க. இப்போ கூட கொக்கோக்கு 15 கோடி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த டார்க், அதாவது வந்து ஒரு மாதிரி இந்த அன்னோட்டிஸ்டு ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிறையவே ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள். முக்கிய தினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உலக தொழுநோய் தினம். ஓகேவா? வேர்ல்ட் லெப்ரசி டே 2025 எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஜனவரி மாதமும் கடைசி சண்டே. லாஸ்ட் சண்டே எப்போ வந்துச்சு? ஜனவரி 26 வந்துச்சு. ஓகேவா? ஜனவரி மாத கடைசி சண்டே தான் உலக தொழுநோய் தினம் கொண்டாடுறோம். ஜனவரி 26 தான் நமக்கு லாஸ்ட் சண்டே இந்த வாட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா யுனைட், ஆக்ட், எலிமினேட். ஓகேவா? அதாவது இந்த அம்பேத்கரோட இது மாதிரி இருக்கு, அதாவது எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த யுனைட், ஆக்ட், எலிமினேட் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றுபடு, செயல்படு, ஒழித்து விடு. ஒன்றுபடு, செயல்படு, ஒழித்து விடு. எதை ஒழிக்கணும்? லெப்ரசிய. ஓகேவா? சோ லெப்ரசிய தொழுநோயை வந்து இந்தியா அதனுடைய பரவுதலை வந்து ஜீரோ ஆக்கணும், தொழுநோயை வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணணும்னு நினைக்கிற ஆண்டு வந்து 2027 டார்கெட் ஆண்டு. ஓகேவா? ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. 2027. மலேரியாக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், மலேரியாக்கு சொல்லணும்னு நினைச்சேன். மலேரியா பார்த்தோம்ல, மலேரியா ஃப்ரீ அப்படின்னு. மலேரியா வந்து 2030க்குள்ள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப நம்மளும் நிறைய டார்கெட் வச்சிருப்போம். 2025ல வரக்கூடிய குரூப் 4 இல்ல குரூப் 1, குரூப் 2 இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் மக்களே, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கறத தாண்டி எக்ஸாம் கிளியர் பண்றது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ என்ன ஒர்க்னாலும் பண்ணும். அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வேணும் அப்படின்னா என்ன? டிசிப்ளின். ஓகேவா? டிசிப்ளின் அப்படிங்கிறது எப்பவுமே வேணும் மக்களே. அந்த டிசிப்ளின் இருந்தா மட்டுமே தான் வந்து எக்ஸாம்னு இல்லை, லைஃப்ல என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து கொடுக்கறது. ஹார்ட் ஒர்க் வந்து மேபி உங்களுக்கு உடனே ஒரு சக்சஸை கொடுத்துடலாம். ஆனா ஒரு டிசிப்ளின் தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ண உண்டாகும். டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு, அது ஒரு இப்ப நம்ம ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஓகே, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு இது பண்ணணும், அந்த ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் நமக்கு ஒரு டிசிப்ளினா இருந்தா அதை நம்ம கொடுக்கறதுக்கு அதை நம்ம மதிச்சாதான் அது நம்மளுக்கு மதிச்சு கொடுக்கும். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம். இந்தியன் நியூஸ் பேப்பர் டே, இந்திய செய்தித்தாள் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 29 கொண்டாடுறோம் மக்களே. இது எதனால அப்படின்னா 1780 ஜனவரி 29ல ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஓகேவா? இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, ஐஎன்எம்ல. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் வந்து பெங்கால் கெசட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து லான்ச் பண்ணார். ஓகேவா? அதான் இந்தியாவுடைய முதல் பத்திரிகை. ஸோ அதனாலதான் அந்த தினத்தை வந்து இந்திய செய்தித்தாள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். செய்தித்தாள் தினம் கொண்டாடுறோம். நிறைய இதுல ஜனவரி 28 கொடுத்துருப்பாங்க, ஜனவரி 29. ஓகே, சப்போ அபிஷியலா நிறைய வெப்சைட்ஸ்ல போகும்போது பிஐபி அந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல அது அபிஷியலா கொடுக்கல. ஸோ அபிஷியலா கொடுக்கும்போது நான் சொல்றேன், அதை மாத்தினோம்னா மாதிரியே இப்போதைக்கு ஜனவரி 29 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டம் பார்த்துக்கலாம். தினமொரு திட்டம்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அடல் பென்ஷன் யோஜனா, அடல் பென்ஷன் திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மக்களே. ஸோ இந்த பென்ஷன் திட்டம் பார்க்குற முன்னாடி மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதாவது மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே பாருங்க. அடல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லும்போது இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 9 மே. எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 9 மே 2015. ஓகேவா? இதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எப்ப அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 1 ஜூன் 2015. ஓகேவா? அப்போ லான்ச்டு, இம்ப்ளிமெண்டட். ஸோ இதை யார் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்காங்க, பென்ஷன் ஃபண்ட், தமிழ்ல அடுத்து சொல்றேன்,
பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இவங்க தான் இதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நமக்கு வந்து ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இதுல என்ன அப்படின்னா, நான் பென்ஷன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அட்டல் அப்படின்னா வாஜ்பாய் பேர், அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பேர் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அன்ஆர்கனைஸ் செக்டார் இருக்காங்களா மக்களே, அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஸோ அவங்களுக்கான ஒரு இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம போறோம். ஸோ கவர்மெண்ட் வேலைக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து என்ன நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பென்ஷன் கிடையாதுன்னு நம்ம சொன்னாலும் இப்போ யூபிஎஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போறாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வர போறாங்க. கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கூடிய சீக்கிரத்துல கொண்டு வந்துருவாங்க யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். சப்போஸ் அதாவது எப்படியா இருந்தாலும் ஒரு 60 வயசுக்கு மேல நமக்கு மாசம் தோறும் ஒரு காசு எப்படியாவது ஒரு ஸ்கீமை போட்டு கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா, கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா. ஆனா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, இப்போ வந்து இப்போ ஒரு பழக்கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுற வேலைக்கு போவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இப்போ இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன்ங்கிறது எப்படி வரும்? ஸோ அப்போ அதுக்காக ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல வந்து 18ல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க சேரலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 40. ஸோ இவங்க வந்து சேர்ந்துட்டு ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா 60 வயசு ஆகும்போது 60 வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு மாசம் கேரண்டியா 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதை பொறுத்து பென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ இந்த பென்ஷன் வந்து சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பௌஸ், ஓகே, கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கு, மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவனுக்கு போகும். இதான் வந்து இந்த அட்டல் பென்ஷன் அப்படிங்கிற திட்டம். அடுத்த கேள்வி, கமெண்ட் யுவர் ஆன்சர். கமெண்ட் யுவர் ஆன்சர்ல நேத்து கேட்ட கேள்வி, அதாவது இந்த உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்க வந்து ஆயுஷ் அப்படிங்கிறது. ஆயுஷ் அப்படிங்கிறது வந்து அமைச்சகமே 2014 தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, 2014 தான் இந்த ஆயுஷ் அப்படிங்கிற அமைச்சகமே ஆரம்பிச்சாங்க. நவம்பர் 9ஆம் தேதி ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இன்னைக்கான கேள்வி, அதாவது கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ வேதாரண்யம் யாத்திரை, வைக்கம் சத்தியாகிரகா, இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி இந்தியா அஜிடேஷன், காமராஜர் திட்டம். இதை வந்து காலவரிசைப்படி அடுக்க மக்களே. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. ஸோ இதுல உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, வீக்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வைப்போம். டெஸ்ட் வந்து லிங்க்லயும் இருக்கும், பிடிஎஃப்பும் உங்களுக்கு பிடிஎஃப் எக்ஸ்பிளேஷனும் கூட வந்துடும். இதே மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு 4 வீக்குக்கும் அனுப்பிடுவோம். மந்த்லி கம்பைலேஷனும் அனுப்புவோம். இது உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது இது வந்து ஜனவரி 3வது வாரத்துக்கானது. லாஸ்ட் அதாவது ஃபைனல் வீக்குக்குள்ளது வந்து உங்களுக்கு 22ல இருந்து 31 வரைக்கும் சேர்த்து தான் அனுப்புவோம். ஓகேவா? ஸோ அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் இது பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கும், அடுத்த கீழே தமிழ்லையும் கொடுத்துருப்போம். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், அதே மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக, சரியான இணையை தேர்ந்தெடுங்க, சூஸ் த கரெக்ட் பேர். இதுலயும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த மெட்டீரியல்ல கொடுக்காத இதுல கொடுத்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு தனியா ஆட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், பைலிங்குவல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் மக்களே. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்கும் இது மட்டும் படிச்சாலே போதும், பைலிங்குவலும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பயிலாம் மக்கள், நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் பேஜ் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருப்போம். லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா வரும். இல்ல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்னா வந்து உங்களுக்கு தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. ஓகேவா? அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ், நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சார் ரிப்பீட் ஸ்லோவா போங்க அப்படின்னு நேற்றுக்கு ஒருத்தங்க சொன்னீங்க. நேற்றுக்கு சார்ஜ் ஆஃப் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. சார்ஜ் சொல்லி போட்டுட்டு தான் இது பண்ணுவேன், சார்ஜ் ஆஃப் ஆகுற மாதிரி இதாயிடுச்சு. அதனால தான் ஃபாஸ்டா போனேன். இல்லை மறுபடியும் முக்கிலிருந்து மாதிரி இருக்கும், அப்புறம் இதாயிடும், பண்ணதெல்லாம் போயிடும். ஓகேவா? இப்போ திப்ருகார் அப்படிங்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய 2வது தலைநகரமா வந்து கொண்டு வர போறாங்க. மலேரியா இல்லாத நாடாக ஜார்ஜியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.
அடுத்த கேள்வி சர்வதேச பாஷ்மினா திருவிழா வந்து நேபாள் காட்மண்டுல. அடுத்த கேள்வி ஐஎஸ்ஆரோட லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டரோட டைரக்டராட் மோகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஐஎஸ்ஆரோட 100வது மிஷன் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஜிஎஸ்எல்வி F-15 தான் லான்ச் பண்ண போகுது. டீப் சீக் ஏஐ சீனாவுடையது. விமென்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் ஒடிசா வாரியர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. லெப்ரசி தினம் ஜனவரி 26. அதுக்கடுத்து வந்து நியூஸ் பேப்பர் டே ஜனவரி 29. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளைக்கு காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.